அபி ராகவ் 2 பேருமே கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்தவொடனே வாசல்லே நின்றுட்டுருக்காங்க. அபியோட அம்மா அப்பா உள்ளேயே போகலை அப்படின்னு நின்றுட்டே இருக்காங்க. என்ன உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கூப்பிடுறாங்க. இல்லை இல்லை அவங்க கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு சுந்தரி 2 பேரும் உள்ளே வாங்கன்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதை கேட்டோன்னே அப்படியே சுந்தரிக்கு பயங்கரமாக கோவம் வருது. எதுவுமே பேசவே இல்லை. என்னெல்லாம் கூப்பிட முடியாது, நான் எதுக்காக கூப்பிடணும், என் பையனுக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் அவங்க அக்கா கல்யாணம் பண்ணான். அப்போ என் பையன் செத்தா கூட பரவாயில்லன்னு நினைக்கிற குடும்பத்தை நான் உள்ளே கூப்பிடணுமா அப்படின்னு சுந்தரி பயங்கர கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, அதெல்லாம் நீ பேசாத. கடவுள் யாருக்கு யாருன்னு என்ன போட்டிருக்காரோ அதுதான் நடக்கும். நம்ம இஷ்டத்துக்கெலாம் யார் வாழ்க்கையும் அமையறதில்லை அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. இங்கே பாரு சுந்தரி, நீ கூப்பிடணும். ஆனால் என்னால் கூப்பிட முடியும். நான் பெரியவங்களாக இருந்து உள்ளே வாங்கினா அவங்க வருவாங்க. ஆனால் நீ கூப்பிடணும். அவங்க நீ மனசார கூப்பிட்டாதான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அப்போ கூட சுந்தரி எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே அமைதியாக இருக்காங்க. கூப்பிடு சுந்தரி, நீ கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூட எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே நிற்கிறாங்க. இல்லைம்மா வேண்டாம், அவங்கள கட்டாயப்படுத்த வேண்டாம். அவங்கள கட்டாயப்படுத்தி அவங்க உள்ளே கூப்பிட்டு நாங்கள் வந்தால் அது நல்லாவே இருக்காது. அவங்களுக்கு எப்போ கோவம் குறையுதோ அப்போ குறையட்டும், நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அம்மா அப்பா 2 பேருமே போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதை பார்த்தோன்னே அபிக்கு இன்னும் கோவம் அதிகமாக வருது. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் 2 பேருமே போகக்கூடாது. இங்கே அணு இருக்கா, அவள் என்னோட அக்கா. எங்களோட உறவை யாராலையுமே பிரிக்க முடியாது. அதனால் நீங்கள் என் கூட எப்போவுமே இருக்கணும், வரலாம் போகலாம் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. ஆனால் சுந்தரிக்கு கோபமாக வருது. அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ ராகவ், எப்போவுமே வந்துட்டு அபி மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்கோ அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. ராகவ் அப்படி பார்க்குறாரு. எதுவுமே பேசவே இல்லை. அப்போ அவங்க அத்தை சொல்லிட்டாங்க, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, நாங்கள் 2 பசங்களை பெற்றிருக்கோம். என் பசங்களுக்கு எதனா ஒன்றா நாங்கள் உடனே பார்க்கணும். அப்போ தான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் பிரிஞ்சு இருக்கணுமா என்ன அப்படின்னு அவங்க அத்தை பயங்கரமாக கத்திகிட்ருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்ககிட்ட இருந்துன்னா பணம் பொருள் சொத்து இதெல்லாம் நாங்கள் கேட்டு வாங்க போகிறதில்ல. எங்களுக்கு தோன்றப்ப எங்கள் பசங்களை நான் பார்க்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்கிறாங்க. விடுங்கக்கா, எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சிவராமன் சொல்கிறாரு. விட்டுருங்க, வாங்க நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா, ஏன் எதுக்காக போகணும், ஏன் வீட்டில் போயிட்டு பசங்களை நினச்சி அப்படியே அழணுமா, அதெல்லாம் என்னால் முடியாது. பேச வேண்டிய இடத்துல கரெக்டாக பேசணும், அப்போ தான் நடக்க வேண்டிய விஷயம் நடக்கும். நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அத்தை. இங்கே பாரு ராகவ், நீயே கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அப்போ ராகவ் அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு சுந்தரிக்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் கூப்பிடுங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இன்னும் கோபம் அதிகமாக வருது சுந்தரிக்கு. நான் கூப்பிடணுமா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அப்பயும் அவங்க உள்ளே கூப்பிடவே இல்லை. அஞ்சலி சொல்கிறாங்க சுந்தரிக்கிட்ட, நீங்கள் தயவு செய்து கூப்பிடுங்க சித்தி, அவங்க எது பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது, எல்லாமே இப்படி தான் நடக்கணும்னு இருக்குது, தயவு செய்து நீங்கள் உள்ளே கூப்பிடுங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் சொல்கிறாங்க. ஆகாஷ் எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க. சுந்தரியோட ஹஸ்பண்டும் சொல்கிறாரு, நீ உள்ளே கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சுந்தரி உள்ளே கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோடனே அவ்வளோ சந்தோஷம். சிவராமன் அவங்க ஒய்ஃபு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக உள்ள வலது காலை எடுத்து வச்சு வாமா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அதே மாதிரி அபி வராங்க. வந்தவொடனே எல்லாருமே குடும்பத்தோடு உள்ளே வராங்க. இனிமேல் நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் போகலாம், உங்கள் பசங்களுக்கு நல்லது கெட்டது பண்ணலாம், எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அது ஒன்று போதுமா, இதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம், கஷ்டப்பட்டு நாங்கள் பெற்று வளர்க்குறோம், அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா நாங்கள் கூட இருக்கணும்னு நினைக்கிறோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே எங்களுக்கு வேண்டாமா, எங்களுக்கு பணம் காசு அதை பற்றிலாம் நாங்கள் யோசிக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்கிறாங்க. உள்ளே வராங்க. சரி வாங்க உட்கார சொல்கிறாங்க. அப்படியே உட்காந்தவனையே பால் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாலை கொடுக்குறாங்க ஒரு பவுலில். பாலை ராகவுக்கு அபியை ஊட்ட சொல்கிறாங்க. அபியும் ராகவுக்கு ஊட்டுறாங்க.